காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மின் வாரியத்தை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரத்தில் உள்ள மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் மின்வாரிய பணியாளர்கள் தீர்க்கப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகர்கோவிலில் பார்வதிபுரத்தில் உள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்ட இந்த காத்திருப்பு போராட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், முத்தரப்பு ஒப்பந்தத்தில் உள்ள அநீதிகளை களைந்து அரசு உத்தரவாதத்துடன் கூடிய புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், மின் வாரியத்தை பல கூறுகளாக பிரித்து தனியார் மயப்படுத்துவதை கைவிட வேண்டும், மின் விபத்தில் உயிரிழக்கும் மின்வாரிய பணியாளர்களுக்கு சிறப்பு நிதி ரூபாய் 10 லட்சம் அறிவித்ததற்கான அரசாணை வெளியிட வேண்டும், கேங்மேன் ஊர் மற்றும் கள உதவியாளராக பணிமாற்றம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வைத்தனர். தமிழக அரசு மின்வாரியமே நிரப்பிட காலி பணியிடங்களை நிரப்பிட மறுப்பது ஏன் தமிழக அரசே நியாயம் தானா காலி பணியிடங்களை நிரப்பிடுக. பொதுத்துறையா மின்துறையை தமிழக மின்வாரியத்திலே கிட்டத்தட்ட ஒரு 50,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை இந்த புதிய விடியல் அரசு பதவியேற்ற பின்பு அந்த காலி பணியிடத்தை நிரப்புவதற்குண்டான எந்த ஒரு ஏற்பாடையும் செய்யாத காரணத்தினால் மின்வாரிய பணியாளர்கள் கடுமையான பணிச்சுமையில் சென்று கொண்டிருக்கின்ற அந்த ஒரு ஒற்றை காரணத்தை நோக்கி இன்றைய தினத்திலே தமிழகம் தழுவிய முறையிலே இந்த போராட்டமானது மாநிலத்தில் உள்ள அத்தனை மாவட்ட வாரியாக மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்கள் முன்பாக நடைபெறுகின்றது. நேற்றைய தினம் வாரிய தலைவரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே கடந்த மாதம் நடைபெற்ற அந்த 2 கட்ட போராட்டமானது தோல்வியுற்ற நிலைமையிலே வாரியம் எங்களுடைய இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்யாத காரணத்தினால் அத்தனை தொழிலாளர்களும் இன்றைய தினம் வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டுள்ளனர். அரசும் செவிசாய்க்கவில்லை. அரசினுடைய இந்த ஒரு பொதுத்துறை சேவைத்துறையான இந்த ஒரு மின் வாரியத்தை அரசு பாதுகாக்க வேண்டிய ஒரு மேலான ஒரு கடமையை கையில் எடுக்காமல் வாரியத்தை ஏற்கனவே 3 கூறுகளாக பிரித்து இன்றைய தினத்திலே அந்த 3 கம்பெனிகளுக்கு மேலாக மீண்டும் ஒரு 3 கம்பெனிகளாக 6 கம்பெனியாக மொத்தத்திலே பிரிக்கப்பட்டு வாரியம் கிட்டத்தட்ட சுக்குநூறாக உடைக்கப்பட்டு சேவைத்துறை என்பது சேவைத்துறையாக இல்லாமல் அடிமாட்டு விலைக்கு தனியார் முதலாளிகளிடமிருந்து இந்த மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்ற ஒரு ஏற்பாட்டை தான் இந்த தமிழக அரசு செய்து வருகின்றது. இதற்கு